சந்தானமோட டிடி நெக்ஸ்ட் லெவலோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கே வரப்போகுது. இந்த சாங்குக்கான ப்ரோமோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோ கேட்க நல்லா இருக்கு. படம் மே மாசம் ரிலீஸ் ஆகும். ரியோவோட ஸ்வீட் ஹார்ட் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு டைரக்டர் மோகன்ஜியோட அடுத்த மூவி அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. கவினோட மாஸ்க் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் நாளைக்கு வரப்போகுது. விக்ரன் அசோகன் டைரக்ஷன்ல கவின், ஆண்ட்ரியா, சார்லி நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஆரியாண்டு கௌதம் கார்த்திகோட மிஸ்டர் எக்ஸ் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிப்ரவரி 27 ரிலீஸ் ஆக போகுது. அதே பிப்ரவரி 27 ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் மூவிக்கான ட்ரெய்லரும் வரப்போகுது. பிரதீப்போட டிராகன் படம் இப்ப வரைக்கும் 57 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. நேற்றுக்கு நான் 50 கோடி கிட்ட சொல்லிருப்பேன். அது அபிஷியல் ரிப்போர்ட். எனக்கு சொல்றதே ட்ராக் ரிப்போர்ட். போற போக்க பார்த்தா படம் 100 கோடி வரும் போல. வெயிட் பண்ணி பார்ப்போம் 100 கோடி வருதானே. குட் பை டக்லி படத்துக்கான டீசர் பிப்ரவரி 28 வரப்போகுது. இது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ ஒன்னு விட்டுருக்காங்க. ப்ரோமோ பார்க்க நல்லா இருக்கு. அஜித்தோட 2 லுக்க லைட்டா ரிவீல் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஓல்டு லுக், ஒன்னு யங் லுக். ஆனா அது பார்க்க பிளரா தான் இருக்கும். கரெக்டா அவங்க ஃபேஸ காமிக்கல. ப்ரோமோக்கான பிஜிஎம் கூட நல்லா இருக்கு. மேக்கிங்கும் பார்க்க நல்லா இருந்துச்சு. டீசர் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேரே இஷ்க்மேன் மூவிக்கு ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று விட்டுருப்பாங்க. அது ஏன் தமிழ்ல வரலான்னு கேட்டிருக்காரு. அந்த படத்தோட மெயின் லாங்குவேஜ் ஹிந்தி தான். தனுஷ் ஹீரோவா இருந்தாலும் மெயின் லாங்குவேஜ் ஹிந்தி தான். ஹிந்தில தான் அவங்க ஷூட் பண்றாங்க. அதனாலதான் அந்த வீடியோ தமிழ்ல வரல. ஆனா வர வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. இந்த கொஸ்டின் வரும் நேத்துக்கு நான் எதிர்பார்த்தேன். பராசக்தி மூவிக்கான ஷூட்டிங் அடுத்து ஸ்ரீலங்கால போக போது நேத்து நான் சொல்லிருப்பேன். அது எங்க போக போகுதுன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அந்த அப்டேட்லாம் இன்னும் வரல. நான் ஸ்டார்ட் ஆகி அப்டேட் வந்தா சொல்றேன். KGF 3யோட ஷூட்டிங் அப்டேட்டை கேட்டிருக்காரு. அந்த படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது. சலார் 2 முடிச்சிட்டு தான் KGF 3. சலார் 2 ஸ்டார்ட் ஆகவே டைம் ஆகும் போல. ஏன்னா அதுக்கான அப்டேட் ஒன்னும் வரல. மே 1 ரெட்ரோ ஹிட் 3 கிளாஷ் ஆகிறதால வசூல் பாதிக்குமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா வசூல் பாதிக்கும் தான். தமிழ்ல ஹிட் 3 பாதிக்கும், தெலுங்குல ரெட்ரோக்கு பாதிக்கும். எப்போனா ஃபர்ஸ்ட் டே வசூல். ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எது நல்லா இருக்கோ அது ஓடும். நீக் மூவிக்கான பட்ஜெட்டை கேட்டிருக்காரு. 30 கோடி கிட்ட ப்ரொமோஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து வரும். நான் நிறைய முறை சொல்லிருக்கேன், இந்த பட்ஜெட்டையும் வசூலுமே பார்க்க கூடாது. பட்ஜெட் வேற வசூல் வேற, இதே கம்பேர் பண்ண கூடாது. எவ்வளவுக்கு படத்தை பிசினஸ் பண்ணிருக்காங்களோ அப்படிதான் வசூலை பார்க்கணும். இப்போ ஒரு படத்தை 5 கோடிக்கு எடுத்து 10 கோடிக்கு வித்தாங்கன்னா அந்த படம் 20 கோடி வசூல் பண்ணணும். 5 கோடி பட்ஜெட்ங்கிறதுனால 5 கோடியா 10 கோடி வசூல் பண்ணா படம் ஹிட் இல்ல. எவ்வளவுக்கு பிசினஸ் பண்ணாங்களோ அது ரிட்டர்ன் எடுக்கணும். அதுவும் டபுளா எடுக்கணும். சூர்யா 43 படம் தள்ளி போகுதுன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் எப்படி அந்த படம் பராசக்தி படமா மாறிச்சுன்னு கேட்டிருக்காரு. இந்த காம்போ ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கதை சிவகார்த்திக்கு போயிட்டு சோ அது வேற படம் சூர்யா கூட பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர இந்த படம் இனிமே நடக்காது. குபேரா ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படம் வரும். ஆனா எப்ப வரும்னு கரெக்டா தெரியல. நான் தெரிஞ்சா சொல்றேன். வீடியோவை கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இந்த டவுட் வந்திருக்காது. 2 டேஸ்க்கு முன்னாடி பிரபாஸ் லோகேஷ் காம்போ வரும்னு நான் சொல்லிருப்பேன். அதோட கண்டினியூவா நேத்து ஒருத்தர் அந்த படம் எல்சிக்குள்ள வருமானு கேட்டாரு. நான் அதையும் சொல்லிருப்பேன். இப்ப திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து பிரபாஸ் லோகேஷ் காம்போ வருமானு கேட்டிருக்காரு. சோ வீடியோ கொஞ்சம் கரெக்டா கவனிங்க. புட்டபொம்மா படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச படம் சரியா போகல. இந்த கமெண்ட்டுக்கான பதில் லோகேஷோட அடுத்த படம் கைதி 2 தான். ஆனா கார்த்திக் அடுத்த படம் கைதி 2 வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கார்த்திக் அடுத்து கைதி 2க்கு வந்துருவாரு. ஆனா கைதி 2 மட்டும் பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கைதி 2 படத்தோட சேர்த்து இன்னொரு படம் பேரலா பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. பிசாசு 2 படம் மார்ச்ல வரும்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த அப்டேட் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிருக்காரு. படம் மறுபடியும் தள்ளி போகுமோ என்னமோ தெரியல. ஆனா அப்டேட் ஒன்னும் வரல. துல்கர் சல்மானோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. துல்கர் சல்மானுக்கு அடுத்து வரக்கூடிய படம் காந்தா. நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம் படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. படம் ஹிட் ஆக தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் படம் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வெயிட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட்டை பார்ப்போம். தனுஷுக்கு இந்த வருஷம் இட்லி கடை ஏப்ரல் 10, குபேரா படம் ஜூன் 20, தேரே இஷ்க்மேன் படம் நவம்பர்லயும் வருமானு கேட்டிருக்காரு. இந்த 3 படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். இதுல இட்லி கடை ஏப்ரல் 10 கன்ஃபார்ம். மத்த 2 மூவிஸ்க்கு டேட் எதுவும் ரிவீல் ஆகல. நான் ரிவீல் ஆனா சொல்றேன். கூலி படம் ஆகஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதிகமா வியூஸ் போன சாங் அரபிக் குத்தால ரோடி பேபி சாங்கான்னு கேட்டிருக்காரு. இதை நீங்களே யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் எது அதிக வியூஸ்னு. உங்களால ஒரு அப்டேட் எடுக்க முடியலன்னு அதை என்கிட்ட கேளுங்க. ஈஸியா பார்க்கக்கூடிய விஷயம் அதெல்லாம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.